நான் டாக்டர் ஐயப்பன், மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல். டாக்டர் பூர்ணச்சந்திரன், மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் காவேரி ஹாஸ்பிட்டல். So this is a proud moment for Kaveri Hospital as well as the entire state, because we have got the JCA accreditation, that too the 8th edition. So 8th edition வந்து இந்த வருஷம் தான் நமக்கு எஃபெக்ட்ல வருது. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலாக நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் கம்ப்ளீட் பண்ணி we have got the gold seal of approval from ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷ்னல். ஸோ ஜாயிண்ட் கமிஷன் வந்து வேர்ல்டில் உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்டாண்டர்டில் இருக்குதான்றத அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன். அதில் வந்து நம்ம இப்போ அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ நம்மளுடைய மோட்டோ பார்த்தீங்கன்னா டு கிரேட் ஹெல்த் கேர் அட் அஃபோர்டபிள் காஸ்ட். ஸோ இந்த கிரேட் ஹெல்த் கேர் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு ப்ரூஃப் தான், இந்த அத்தாட்சி தான் இந்த ஜேசிஐயோட கோல்ட் சீல். ஸோ அதை நம்ம வந்து வாங்கியிருக்கிறது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஸோ அதை பற்றி இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது டாக்டர் இருக்காரு. 1950 வந்து அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட் வந்து ஜாயிண்ட் கமிஷன் நிறுவனாங்க. அமெரிக்காவில் எந்த ஹாஸ்பிட்டலும் வந்து அந்த கமிஷனுடைய அக்ரிடேஷன் இல்லாமல் அவங்க வந்து அங்கே ஹாஸ்பிட்டல் நடத்த முடியாது. ஸோ 22,000 ஹாஸ்பிட்டல் இப்போ வந்து அமெரிக்காவில் இந்த அக்ரிடேஷனோட இயங்கிட்டு இருக்கு. ஸோ இதே அந்த தரம் வந்து உலகத்தில் எல்லாத்துலேயும் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க ஜாயிண்ட் கமிஷன் இன்டர்நேஷனல் அப்படின்றது வந்து 1990 வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த புது ஸ்டாண்டர்டை வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே எல்லாரும் பேஷண்ட்லேருந்து டாக்டர்லேருந்து நர்ஸ்லேருந்து எல்லாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து அக்ரிடேஷன் வாங்கியிருக்கோம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 14 சாப்டர் ஆக்சுவலாக. இதில் வந்து என்னெல்லாம் அவங்க பார்ப்பாங்க அப்படின்னா, நோயாளியை வந்து சரியாக நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறோமா, மாற்றி எதுவும் பண்ணாமல் இருக்கிறோமா, அதே மாதிரி மருந்து கரெக்டாக கொடுக்குறோமா, இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறோமா, அதுக்கப்புறம் நோயாளிக்கு தேவையான எஜுகேஷன், அதாவது அவங்களுக்கு புரியணும். முக்கியமான விஷயம் வந்து ஒரு டாக்டருக்கு வந்து எல்லா வியாதியை பற்றி தெரியும், ஆனால் நோயாளிக்கு வந்து வியாதியை பற்றி தெரியாது. ஸோ அந்த வியாதியை பற்றி அவங்களுக்கு சொல்கிறது, அவங்க என்ன வாழ்க்கை முறையை கடைபிடிக்கணுன்றதை எஜுகேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி சாப்டர் வந்து பேஷண்ட் ஓரியன்டாக இருக்கும். பேஷண்ட் ஓரியன்ட் இல்லாமல் அதர் சாப்டர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் சேஃப்டி எப்படி இருக்குது, பேஷண்ட் எங்கேயும் கீழே விழ மாட்டாங்களா ஹாஸ்பிட்டலில், அதுக்கான ப்ரிவென்ஷன்ஸ் இருக்கா, வீல் சேர்லேருந்து ஸ்ட்ரெச்சர்லேருந்து எல்லாமே பத்திரமா இருக்கா, அப்புறம் நேரத்துக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா, அந்த சிகிச்சைக்காக காத்திருக்கிற நேரம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கோமா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸை நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. மொத்தம் வந்து 5 நாள் 4 அசஸர் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் பார்ப்பாங்க. எங்களுடைய பில்லிங் எக்ஸ்ப்ளனேஷன்லேருந்து பேஷண்ட்டுக்கு என்ன சிகிச்சை கொடுக்குறோம், அவங்களுக்கு என்ன ஃபேமிலிக்கு என்ன சொல்கிறோம், எப்படி நாங்கள் பேஷண்ட்டை பார்த்துக்குறோம், அவங்க என்ன மாதிரி உணவு கொடுக்குறோம், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், அந்த விஷயத்துலேருந்து அவங்களுக்கு தொற்றுநோய் ஹாஸ்பிட்டல் வந்ததுனால தொற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான என்னென்ன முயற்சி எடுத்திருக்கோம், இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இதில் வந்து அவங்க நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. அதை அந்த க்ரைட்டீரியாலாம் பாஸ் பண்ணால் தான் நம்ம வந்து இந்த கோல்டு சீல்ன்றது கிடைக்கும். உலகத்திலேயே வந்து நம்ம வந்து முதல் ஹாஸ்பிட்டல் கூட சொல்லலாம், இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் ஆனால் முதல்ல அப்ளை பண்ணது நாங்கள் தான். ஆக்சுவலாக இந்தியாவில் கண்டிப்பாக நாங்கள் தான் முதல் ஹாஸ்பிட்டலு. இந்த 8th எடிஷனில் ஃபஸ்ட் ஹாஸ்பிட்டலாக இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 விஷயங்களை வந்து நாங்கள் வந்து பாராட்டத்தில் பெற்றிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இந்தியா வந்து இன்றைக்கி வந்து குளோபல் ஹெல்த் இம்பேக்டில் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அது நம்ம நேச்சுரலாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. ஆக்சுவலாக நம்மளுடைய பர்டிகுலராக நம்ம சென்னையில் இருக்கிற ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி நாங்கள் அவங்களுக்கு சொன்னோம். ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க எப்படி அப்படின்னு. இது வந்து சென்னை முழுக்க நீங்கள் எந்த பில்டிங் போனீங்கன்னாலும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அதே மாதிரி சென்னையில் வந்து பேஷண்ட்டுக்கு பாதுகாப்பான ஒரு ஃபயர் ப்ரிவென்ஷன் மெத்தட் இருந்தால் தான் லைசன்ஸே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம என்னெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காமிச்சோம். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. நம்மளுடைய உறுப்பு மாற்று சிகிச்சையுடைய திட்டம் நம்ம நாட்டில் எப்படி நடக்குது, பர்டிகுலராக தமிழகத்தில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ஸ்டாண்டர்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதை விட நம்ம வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் அல்லாதவர்கள் வந்து உறுப்பு மாற்று இது பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் காசு கொடுத்து ஒரு ஆர்கன் வாங்கினாங்கன்றதை பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூளை சாவு ஏற்பட்டு வந்து இருக்காரு அப்படின்னா யாருக்கு அந்த ஆர்கன் போகணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது நம்மளுடைய கவர்மெண்ட்டில். ரொம்ப பாராட்டினாங்க. ஹாஸ்பிட்டலில் அதை நாங்கள் கடைப்பிடிக்கிற கைட்லைன்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப பாராட்டினாங்க. இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணி தான் எங்களுக்கு வந்து இந்த 8th எடிஷனில் இந்த கோல்டு சீல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய முயற்சி. இது வந்து காவேரி ஹாஸ்பிட்டலுக்கான வெற்றி மட்டும் இல்லை, இது தமிழகத்துக்கான வெற்றி, இது இந்தியாவுக்கான வெற்றி. நம்ம வந்து அந்த ஸ்டாண்டர்டில் எந்தவித குறைபாடும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த அக்ரிடேஷனை வாங்கியிருக்கோம். இதை வந்து பெருமையாக சொல்லிக்கிறேன் நான்.